ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் மேட்ச் பிட்வீன் மேலூர் ஏசிசி விசஸ் வடுகுப்பட்டி. இதில் டாஸ்னா மேலூர் ஏசிசி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க, வடுகுப்பட்டி பேட்டிங் உள்ள வந்தாங்க. ஸ்ரீகாந்த் மற்றும் கதிர் ஸ்ட்ரைக்கில் கதிர், நான் ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீகாந்த். 5 ஓவர் 1 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் அவுட் ஷாட்னா கலை, ஃபர்ஸ்ட் அவுட் ஒன்று ஒன்லி பவர் பிளே அவுட் ஷாட்னா அப் டு ஏக்கரில் பவுலரை போட்டு பவுலரை வந்துடுவாங்க. டாட்டோட இந்த ஒரு ஷாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கலை. செகண்ட் ஒன் நல்ல ஸ்லோயர் கரெக்டாக பிகைன் ஸ்டெம்ஸில் ஒரு ஃப்ளிக்கு தான் போனாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி இங்கே கதிர்பேட்டிலேருந்து முதல் 4 ஒரு அற்புதமான பவுண்டரி. தேர்ட் ஒன் அகைன் லோட்டாஸ் ஃப்ளிக்கு தான் போனாங்க. கண்டிப்பாக பிகைன் ஸ்டெம்ஸில் பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏரியா கதிர் தப்பான பாலை கரெக்டாக ரியாக்ட் பண்ணாங்க. சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் பவுண்டரின்றதை பார்ப்போம். அடுத்த பந்து ஏரி மரிச்சின்னு தப்பான பால் அகைன் ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. 4-6 பார்ப்போம். இந்த டோர்னமெண்ட்டோட முதல் ஹேட்ரிக் பவுண்டரி கதிர்பேட்டிலேருந்து வந்திருக்கு. கடைசி 2 ஏரி மரிச்சின்னு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. லீடிங் ஆச்சு, நல்ல அட்டாக். இன்னும் நல்ல காட்டன் போகும். 3 பவுண்டரிஸ் எடுத்து கொடுத்தாலும் முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ கலை பேட்ஸ்மேன் பிரபாஸ் ஸ்டேக்கில் இந்த ஷார்ட் பால் ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெயிட்டாவே இந்த பாடி டாட் பாலாவும் மாறி இருக்கு. டாட் பால் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் முடியல 12 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து. செகண்ட் ஷாட்னா பிரசாந்த். செகண்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் லாங் ஆன்ல குவாலிட்டியான ஷாட்டு. இங்கே 6 கிடச்சிருக்கு. 6 ஸ்ரீகாந்த் பேட்லேருந்து முதல் 6 பால் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்குள்ளே 4 பேர் இல்லை அப்படின்றனால ஒரு நோ பால். இந்த பந்து இலவச பந்து யூஸ் பண்ணுற ஆள்றத பார்ப்போம். ஸ்டேக்கிங்கில் ஸ்ரீகாந்த் இலவச பந்து ஃப்ரீ ஹிட் பால். லோட்டாஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அங்கே விக்கெட்ல தெரிச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் அலட்சியமான 6 பேக் 2 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ரீகாந்த் ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்ன்றதையும் பார்த்துருவோம். அடுத்த பந்து ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்கா ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அப் டு ஏக்கர் கொஞ்சம் வந்துட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக. டாட் பால் கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலிங் இல்லை. அடுத்த பந்து 5 ரூபா ஹுட் லென்த்தில் ஒரு டாட்டு பேக் டு பேக் அனுப்பிச்சு 2 பந்து அடுத்தடுத்த பாலாக டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து லோட்டாஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கொயர் லெக்கில் தெரிச்சுட்டு போயிருக்கு. அதுவும் 6 இந்த இன்னிங்ஸில் வர 3வது 6 ஸ்ரீகாந்த் பேட்லேருந்து வந்திருக்கு. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் தெளிவாக எடுத்துருக்காங்க. குவாலிட்டியான ஹிட்டு தாண்டிடும் பவுண்டரி கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு குவாலிட்டியான ஹிட்டில் ஒரு 4 வந்திருக்கு. அடுத்த பந்து 5 ரூபா ஸ்லோயர் நல்ல ஒரு ஸ்லோயர் ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்து கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நல்லா அடிக்கிட்டு இருந்தால் ஸ்ரீகாந்த் இப்போ ஆட்டம் வந்து வெளியே 35 ஆடி இருக்காங்க. வடுகுப்பட்டி சிசி ஸ்டாப்னா வினோத்குமார் இதோட ஃபர்ஸ்ட் பால் அது சப்போர்ட் பண்ணி கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப்னு பார்த்தா ஃபீல்டர் தலையை தாண்டி இருக்கு. பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2 இல்லை 3 பார்ப்போம். கொஞ்சம் லேசியாக இருந்த காரணத்தினால 3ஆம் மாதிரி இருக்க ஓடி இருக்கப்பட்ட 3. அடுத்த பந்து ஏறி மறிச்சிருந்தாங்க. லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி கிரவுண்ட் போயிருக்கு. மிட் விக்கெட்டில் ஃப்ளாட்டாக 6 குட்டி பேட்லேருந்து முதல் 6. வடுகப்பட்டி அணியினர் தனது மட்டை விஜய் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டுள்ளன. இந்த தடவை சுவிட்சுக்கு வெயிட் பண்ணி நின்னாங்க. பாலுக்கு கண்டிப்பாக பாலுக்கு முன்னாடி போயிருந்தாலே ஆடி இருக்கலாம். பைஸில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து 5 தடவை சுவிட்சுக்கிட்ட தெளிவான கனெக்ட் லெஃப்டே நின்னாங்க. கேட்ச் ட்ராப் ஆகி உடம்ப போட்டு தேக்கினாரு. ரன்னிங் பார்ப்போம். உடம்ப போட்டு தடுத்த காரணனால ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள்னு பார்த்தா இங்கே கீப்பர் யூஸ் பண்ணி இன்னொன்று ஓவர் த்ரோவில் வந்திருக்கு. அகைன் ஓவர் த்ரோவாக தான் மாறி இருக்கு. கீப்பர் போய் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 ஏறி மறிச்சு இன்னும் இந்த தடவை ஹைட் பேர் டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக்கன் அண்டர்ல போய் கேட்ச் எடுத்து கொடுத்தாங்க. சூப்பர் ஃபீல்டிங் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் பிரபா இப்போ ஓட முடியல. வெயிலையும் கரெக்டா கேட்ச் பிடிச்சிருக்காங்க. அடுத்த பந்து இந்த தடவை பிகைன் ஸ்டெம்ஸ் வந்தாங்க. தப்பான பால் பண்ணி சரியான பனிஷ் இல்லை நினைக்கிறேன். அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. 2 பேருக்கு மத்தியில நல்ல ட்ரை பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2 கேட்ச் விட்டாலும் ஒரு நல்ல ட்ரைங்க. அது 3 முடியல 49 ஆடி இருக்காங்க. வடுகுப்பட்டி சிசி தேவையான ஸ்கோரை இப்போவே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ரிமைனிங் 2 ஓவருக்கு டார்கெட்டை எவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்ற பார்ப்போம். இந்த மேட்ச் ஹை ஸ்கோர் மேட்ச் ஆயிருக்கலாம். 4th ஓவர் ஷாட் தான் சரத். முதல் பால் தப்பான பால் பிகைன் ஸ்டெம்ஸில் ஒரு ஒய்டு. செகண்ட் ஒன் நல்ல ஸ்லோயர் கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. ஃபீல்டர் தலையவும் தாண்டி இருக்கு. பவுண்டரி ஒரு ஃபீல்டர் தலையை தாண்டி பவுண்டரியாக மாறி இருக்கு. பவுண்டரி பந்து நல்ல ஸ்லோயர். இந்த தடவை மாட்டிக்கானன்றதை பார்ப்போம். கேப்பில் தான் பிளேஸாக இருக்கு.
ஃபீல்டர் வந்துட்டாங்க ஒன் பவுன்ஸில். ஓடி இருக்கப்பட்ட ரெண்டு யங்ஸ்டருமே ஒரு இதில் சலித்தவங்கள 2 பேர் குயிக்கராக ஓடி இருக்காங்க 2 பேரும். தப்பான பவுல் ஆனாலும் பனிஷ் பண்ண முடியல. பவுலர் தடுக்க பார்த்தாங்க, பவுலர் தாண்டி பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி தனி இப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 2 ரொம்பவே லேசியாக இருந்திருக்காங்க ஃபீல்டிங் சைடில். இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆஃபில் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் ஒன் பவுன்ஸில் நல்லாவே தடுத்து கொடுத்துருக்காங்க. ரன் இப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை குறுக்க மிட் விக்கெட்டில் தடுக்க முடியல, அதுவும் பவுண்டரி. லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். ஏறி மறிச்சு சுவிட்ச் கிட்ட திரும்பி நின்னாங்க. 4 போயிருச்சு. 4 பேக் டு பேக் 4 இந்த ஓவர் முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். 4 ஓவர் முடியல, 67 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் அவுட் ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வர பார்த்தாங்க. மாட்டிக்கான நினைக்கிறேன், கேட்ச் எடுக்க முடியுமா? நல்ல டேக் அண்ட் விக்கெட். இது வரைக்கும் நான் இந்த பேட்ஸ்மேன் இப்போ ஆட்டம் பண்ணது வெளியே. நெக்ஸ்ட் ஒன் டேக் நியூ பேட்ஸ்மேன் டிஃபெண்டுக்கு போனாங்க. வந்த முதல் பந்தே நல்ல பவுலிங். பாலூர் தடுக்க முடியாத பட்சத்தில் பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன் இப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1. தேர்ட் ஒன் சூப்பர் பவுலிங். சப்போர்ட் பண்ணி போனாங்க. அண்டர்ல வந்துருக்கு டாட். கடைசி 3 டார்கெட் திருமணி கூட வந்து அவுட் சைட் டச். நல்ல டேக்கன் கேட்ச்ங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல கடைசி 2 லோட்டாஸ் பனிஷ் பண்ணிட்டாங்க. ஃப்ளிக்கில் 1 பவுன்ஸில் குத்துச்சுன்னா பவுண்டரி போயிடும். 1 பவுன்ஸில் பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி வந்த முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க. அகைன் லோட்டாஸ் ஸ்கொயர் லெக்கில் பிச்சுட்டு போயிருக்கு. தெரிச்சுட்டு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நல்ல ஸ்டாப். ஓடி இருக்கப்பட்ட 1. அட்லாஸ் இந்த 1ஓட இந்த இன்னிங்ஸே முடிக்கிறாங்க. வடுகுபட்டி சிசி 73 ஆடி இருக்காங்க. 74 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. மேலூர் 74 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மா இன்ஃபன்ட் மற்றும் பிரசாந்த். ஸ்ட்ரைக்கில் இன்ஃபன்ட், நான் ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் பால் ஒன் ஒன்லி பவர் பிளே ஓவர். தரையோட தரையா அப் டு ஏக்கரா நன்கு வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி 1 மாறிடுமான்னு பார்ப்போம். ரன் இப்படின்னு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் பவுலிங் இல்லை சச்சின் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா முதல் பால் இந்த தடவை மாட்டிக்கான அவர் சந்தித்த முதல் பந்து பிரசாந்த். முதல் பாலே ஆட்டம் வந்து வெளியே போகிறாங்க. இப்போ ஆடல பிரசாந்த். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் சாரி 5 தடவை பெரிய ஸ்டோருக்கு போனாங்க. ஸ்ட்ரைட்டாகவே தான் பாடி அட்டாக் டாப் அவுட் பந்து. ஷார்ட் பால் பேஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் தெரிச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா? பவர் பிளே காரணால ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி 4. ஒரு யங்ஸ்டர் 5 தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் லாங் ஆஃப்ல எக்ஸ்ட்ரா கவர் தூக்கி அதுவும் பவுண்டரிக்கான வாய்ப்பா இல்ல. ஃபீல்டர் கையை நோக்கி 2 பவுன்ஸ்லாம் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். ஓடி இருக்கப்பட்ட 2 கடைசி 1. ஃபுல் பேக் லென்த்தில் இந்த தடவை இன்சைட் ஆச்சு. அதான் இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க சச்சின். ஒரு ஓவர் முடியல 7 ரன் ஆடி இருக்காங்க. ஸ்டார்ட்னா குட்டி செகண்ட் ஓவர் ஸ்கோர். நல்ல ஒரு ஸ்லோயர் கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்துட்டாங்க. மிட் விக்கெட்டில் தெரிச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6. இந்த இன்னிங்ஸோட முதல் 6 இன்ஃபான் வேட்லேருந்து இருக்கு. ஒரு அற்புதமான 6ங்க. செகண்ட் ஒன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். நாங்கள் பந்து அந்த ஸ்டாப் ஃபீல்டர் ரன் இப்படின்னு ஓடி இருக்கப்பட்ட 1. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அடுத்த பந்து 5 தடவை அண்டர்ல வந்துருக்கு. குத்துனாடு வந்து டாட் பவுல். அடுத்த பந்து 5 தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆடல. சான்ஸ் ஃபார் ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக் அண்ட் விக்கெட். முதல் பாலே 6 அப்படி கொடுத்தாலும் அடுத்தடுத்த பந்து நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. குட்டி ஒரு அற்புதமான கேட்ச். அடுத்த பந்து நெக்ஸ்ட் ஒன் ஏறி மாதிரி சென்று டிஃபெண்டுக்கு தான் போயிருக்காங்க. நன்கு வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் போட்டு எடுக்கப்பட்ட 1 தான் நினைக்கிறேன். சிங்கிள். அடுத்த பந்து 5 தடவை மாட்டிருக்காங்க தான் நினைக்கிறேன். இன்ஃபன்ட் கேட்ச் எடுக்க முடியுமா? 8 பேருக்கு ரொம்பவே நல்லா வாட்ச் பண்ணி கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. கேப்டன் போல் அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு. அட்டாஸ் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. குட்டி முதல் பாலே 6 விட்டு கொடுத்தாலும் அடுத்தடுத்த வந்து நல்லா போட்டு இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் முடியல 15 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா முடியல. டாட் பால் முகேஷ் முதல் பாலே டாட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஏறி மறிச்சிருந்தாங்க. ஃபுல் பேக்ல இருந்து டாட். அடுத்த பந்து லோட்டாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பேக்கிங்ல இருந்து அடிச்சு டாட்டாவும் மாறி இருக்கு. பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவா டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து அப் டு ஏக்கர். தெளிவான ஏக்கர் கூட சொல்லலாம். தரையோட தரையா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபீல்டர் ரன்னிங் பண்ணி பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1. இந்த ஓவரோட கடைசி 2
டவுன் ட்ராக் போனாங்க, லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி கேப்லையும் போயிருக்கு. லெக் திசையில் அடிக்கப்பட்ட கண்டிப்பாக மச் நீடர் பவுண்டரிஸ் தான் அந்த மேட்ச் எடுத்து போகணும். ஏன்னா ஹை ஸ்கோர் மேட்ச், சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் தேர்ட் ஓவரோட கடைசி பந்து. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நல்லா போட்டாங்க, ஃப்ளாட்டாகவும் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் ரன்னிங் பின் பார்ப்போம். நல்ல த்ரோவாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். தப்பான த்ரோ, பேக்கப் மிஸ் பண்ணிடுவாங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா ஒவ்வொருத்தர் மூலியமா ஒரு பவுண்டரி வந்திருக்கு. தப்பு பண்ணியிருக்காங்க. நீ ஃபீல்டிங் செல்ல அட்லாஸ் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. இன்னொரு முடிவில் 23 ஆடி இருக்காங்க. ஃபோர்த் ஓவர் ஷாட்னா சச்சின், அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே ஆக்கிங் நேரத்தில் ஒரு டாட் ஓவர் ஷாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரை அடுத்த பந்து 5 தடவை குறுக்க சரியான கனெக்ட் இருந்திருக்கா. 1 பவுன்ஸில் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர். ரன்னிங் பின் சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து 5 தடவை நல்ல ஸ்லோயர் லோட்டாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பின், அதுவும் 1. அடுத்த பந்து அகைன் குறுக்க அதே ஃபீல்டர் நோக்கி ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு பவுண்டரி. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடி ஆக்கிங் நேரத்தில் ஒரு டாட்டு. லாஸ்ட் மோர் இந்த ஓவரோட கடைசி பந்து திரையோட திரையா. ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பின் பார்ப்போம். மீண்டும் அடிக்கப்பட்ட சிங்கிள் லாஸ்ட் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடியல 30 அடிக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர். ஆல்ரெடி மேட்ச்சில் வந்துட்டாங்க கூட சொல்லலாம். அடுபடி சிசி, ஏன்னா மச் நீடர் பவுண்டரிஸ் தேவை கண்டிப்பாக எடுத்து போகணும்னா. ஃபிஃப்த் ஓவர் ஸ்டார்ட்னா ஸ்ரீகாந்த் ஸ்டோன்ரி எடுத்து தான் விட்டாங்க. கேட்சுக்கான வாய்ப்பான் நல்ல ட்ரை, ஆனால் கேட்ச் ஸ்டாப் ஆகிருக்கு. ஐயரி மரிச்சின்னு பட்டாருன்னு மிட் விக்கெட்டில் தெரிச்சுட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் லைனில் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டாக்கல வித்தை கொடுக்காத பந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ஏறி மறிச்சுட்டாங்க. நோ பால். இந்த தடவை ஃப்ரீ பாலிங் யூஸ் பண்ண முடியல. கேப்லாம் போகுது. ஸ்டாப். நல்லா டேக்கன் இங்கே விக்கெட். தொடர்ந்து மேட்ச் வான் பை வடுகுபட்டி. விக்கெட் பாலாக